ரீசெண்டாக துபாய் போயிருந்தப்போ துபாய் ஃப்ரேம்குள்ள என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் போனேன். நான் அதை பார்க்கணும். சரி, என்ட்ரன்ஸ் டிக்கெட் 50 திராம்ஸ், நம்ம ஒரு படி கிட்டத்தட்ட 1100 ஒரு டிக்கெட். நியாயமா? கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. வேலை பாடுத்துருமாப்பா அருமையா கட்டிக்கிறான்பா. உள்ள என்ட்ரானா கிரவுண்ட் ஃப்ளோரில் அனிமேஷன், ஹாலோகிராம், ஆடியோ விஷுவல் வச்சு ஓல்டு துபாய் எப்படி இருந்ததுன்னு ஒரு சின்னதாக மியூசியம் இருக்கு. அங்க இருந்து ஹை ஸ்பீட் லிஃப்ட்ல ஏறி 45 செகண்ட் 150 மீட்டர் மேலே போய் டாப் ஃப்ளோர் உள்ள என்ட்ரானா இந்த பக்கம் பார்த்தா ஓல்டு துபாய் தைரா சிட்டி வரைக்கும் தெரியுது. இந்த பக்கம் பார்த்தா மாடர்ன் துபாய் புர்ஜ் கலிஃபா வரைக்கும் தெரியுது. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா கீழே கண்ணாடி ஃப்ளோரிங்ல வாக்வே இருக்கு. அது மேல நடக்கலாம்னு காலை வச்சு கீழே பார்த்தா வயிற்றுலாம் கலக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்படியே அங்கேருந்து ஒரு ஷேக் கூட ஃபோட்டோ எடுத்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதே லிஃப்ட்டை பிடிச்சி போன ஸ்பீட்ல கீழே வந்தா இன்னொரு பக்கம் கிரவுண்ட் ஃப்ளோரில் நெக்ஸ்ட் 50 வருஷம் கழிச்சு இது ஃபியூச்சரில் துபாய் எப்படி இருக்குன்னு ஒரு டிஜிட்டல் எக்ஸிபிஷன் இருக்கு. சரி, அதையும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வெளியே வந்து எல்லா பக்கம் சுற்றி ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பும் போது தான் புரியுது துபாய் ஃப்ரம் துபாயோட பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சரோட ஒரு அடையாளமாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு. டோட்டலாக சொல்ல போனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.